திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய 3 திருக்கோலங்களில் சேவை சாதித்து வருகின்றனர். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி. உற்சவராக அருள்பாலிக்கும் ராஜகோபாலருக்கு மாதந்தோறும் வரும் ரோகிணி திருநட்சத்திரத்தை வைணவ ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதுபோல இத்திருக்கோவிலிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்காக காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதும் மூலவர் முன்பு அமைந்துள்ள மகா மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலருக்கு பால், தயிர், மஞ்சள், வாசனை பொடி, பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பதீர்த்தம் கொண்டுவரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணருக்கும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலருக்கும் பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி பெருமாளை வழிபட்டனர். மாலையில் தோழுக்கிணியானில் எழுந்தருளும் ராஜகோபாலர் பிரபந்த கோஷ்டினர் வேத பாராயணம் செய்ய கோவிலின் உள்பிரகாரத்தில் பெருமாள் புறப்பாடு நடைபெறுகின்றது. சிறப்பான ஒய்யாளி நடன சேவையும் கண்ணாடி சேவையும் நடைபெறும்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். மாசி மாத சஷ்டி மற்றும் கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கோடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த தினத்தினை முன்னிட்டு நேற்று லட்சார்ச்சனை துவக்கம் சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ ராகவேந்திரர், பிரகலாதன், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், நரசிம்மர் சிறப்பு அபிஷேகம் மற்றும் நறுமண மலர்கள், துளசி கொண்டு லட்சார்ச்சனை விழா முதல் நாள் நிகழ்வு நேற்று துவங்கியது. அப்போது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு லட்சார்ச்சனை விழா நடைபெற்று பின் கோவில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் திருவுருவ படத்திற்கு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றன. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத மயான சூரை உற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் அம்மன் சந்தனத்தால் மேனி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும்.
அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து மறுநாள் ஆன 2ஆம் தேதி மயான கொள்ளை விழாவும் 5ஆம் நாள் விழாவாக தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. மாசி பெருவிழாவினை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பூதம், சிம்மம், அன்னம், யானை போன்ற வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. அங்காளம்மன் கோவிலின் 7ஆம் நாள் விழாவான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தங்கக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். பின்னர் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு கோவிலின் வடக்கு வாயிலில் இருந்து பம்பை உடுக்கை மேளதாளங்கள் முழங்க தேருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆரணி எம்பி தரணிவேந்தன், செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், முன்னாள் எம்பி சேவல் ஏழுமலை, உடல் உழைப்பு மற்றும் சமூக வாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர் டாக்டர் பழனி, திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகம், ஒன்றிய பெருந்தலைவர்கள் மேல்மலையனூர் கண்மணி நெடுஞ்செழியன், செஞ்சி விஜயகுமார், அறங்காவலர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இவர்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா, அங்காளம்மா தாயே, அருள் புரிவாயே, அங்காளம்மனே என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசைந்தாடி வந்தபோது பக்தர்கள் சிலர் தங்களது நிலங்களில் விளைந்த மணிலா, நெல், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளை தேரின் மீது வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேரோட்டத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்தவர்களும் பிற மாநிலத்தவர்களும் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் விழுப்புரம் டிஐஜி திஷா மித்தல், விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் மேல்மலையனூர் ஜீவானந்தம், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன், அறங்காவலர்கள் சுரேஷ், ஏழுமலை, பச்சையப்பன், சரவணன், வடிவேல், சந்தானம் மற்றும் மேலாளர் மணி, கணக்கீட்டாளர் சதீஷ் உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. அதில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கோவிலில் தேர் திருவிழா நடைபெறும். மாசிமக தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், பூஜைகள், சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மார்ச் 5ஆம் தேதி பெருமாள் சிம்ம வாகனம், சோமேஸ்வரர் அன்ன வாகனத்தில் காட்சியளித்தார். அப்போது தீபதூப ஆராதனை நடைபெற்று மேலும் வருகிற மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு குதிரை வாகனத்தில் பெருமாள் சுவாமி புறப்பட்டு சோமேஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்திற்கு சென்று சோமேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரில் கண்டு வான வேடிக்கைகளை பார்த்துவிட்டு குதிரை வாகனத்தில் கோவில் வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு குதிரை வாகனம் தூக்கும் முறை பொட்டணம் ஊர் பொதுமக்களை சார்ந்ததாகும். மார்ச் 12ஆம் தேதி மாலை வரதராஜ பெருமாள் பெரிய தேரோட்டமும் நடக்கிறது. அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி பெரிய தேர் நிலை சேரும். மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சோமேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை தக்கார் உதவி ஆணையர் சு சுவாமிநாதன், செயல் அலுவலர் இரா கீர்த்தனா, திருக்கோவில் கட்டளைதாரர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெலாக்குப்பம் கிராமம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 430ஆம் ஆண்டு அவதார தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.